காரடையான் நோன்பின் மகிமை. தன்னுடைய கணவர் சத்தியவானின் உயிரை யமனிடமிருந்து மீட்பதற்காக சாவித்திரி தேவி மேற்கொண்ட விரதம்தான் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு இந்த வருடம் இன்று மாலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் செய்ய வேண்டும். சாமிக்கு நிவேதனமாக அரிசி மாவினால் செய்யப்பட்ட அடையை படைக்கலாம். இந்த விரதம் மேற்கொள்வதனால் கன்னிப்பெண்கள் நல்ல கணவனையும், திருமணமான பெண்கள் தங்கள் கணவனின் ஆயுள் விருத்திக்காகவும் மற்றும் அவருடைய ஆரோக்கியத்திற்காகவும் மேற்கொள்ளலாம். மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த பூஜை செய்யும் பொழுது சாமிக்கு நிவேத்தியத்தை செய்துவிட்டு சாமிக்கு படைக்கப்பட்ட மஞ்சள் கயிற்றை தங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த மந்திரத்தை கூற வேண்டும். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா என்று கூறி மஞ்சள் கயிற்றை தங்கள் கழுத்தில் கட்டிக்கொண்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும். விரதம் முடிக்கும் முன் இறைவனுக்கு படைக்கப்பட்ட அடையை பெண்கள் முதலில் சாப்பிட்டுவிட்டு பிறகு வீட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். பெண்கள் அந்த அடையை சாப்பிடுவதற்கு முன் அதில் வெண்ணெயை வைத்து, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் உனக்கு நான் தருவேன், எப்பொழுதும் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று கூறி ஒரு அடையை பசுமாட்டிற்கு தனியாக எடுத்து வைத்துவிட்டு பிறகு தாங்கள் அந்த பிரசாதத்தை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் பலவிதமான நன்மைகளை அடையலாம். இதுவே காரடையான் நோன்பின் தனித்துவம் ஆகும்.